தொல்காப்பியருக்கு அன்பு அம்மா பார்வதி அம்மாளுக்கு அன்பு அம்மா பார்வதி அம்மாளுக்கு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங்குக்கு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங்கிற்கு வீர வணக்கம் 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 விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைமை நிலைய செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் அன்புக்குரிய தோழர் அன்புக்குரிய தோழர் அண்ணன் பாலசிங்கத்தின் அண்ணன் பாலசிங்கத்தின் அன்புக்குரிய தாயார் அன்புக்குரிய தாயார் அன்பு அம்மாள் பார்வதி அம்மாளுக்கு அன்பு அம்மாள் பார்வதி அம்மாளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். தோழர்களே, தற்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் முன்னிலையில் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமை நிலைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் பாலசிங்கம் அவருடைய அன்பு தாயார் பார்வதி அம்மாள் அவருடைய படத்தினை திறந்து வைக்கிறார். பேட்டரி இருக்கா வெயிட் பண்ணு ராஜா பாக்குறாரு பவர் இருக்கா செக் பண்ணுங்க. கபாலி நான் மாட்டிடுவான். மேடையில ஸ்கூல்ல கொடுத்துருங்க, மேல கொடுங்க, ஸ்கூல்ல கொடுங்க. கபாலி மேல போறான் மாட்டாதா உள்ள மாட்டி கபாலி
சார் சார் எடுத்துங்கண்ணா சார் இந்த பேஸ்ல போடு தோழர்களே, ஒரு நிமிடம் அனைவரும் அகவணக்கம் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, ஒரு நிமிடம் அகவணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அன்பு தாய் பார்வதி அம்மாளுக்கு, அன்பு தாய் பார்வதி அம்மாளுக்கு, அன்பு தாய் பார்வதி அம்மாளுக்கு, அன்பு தாய் பார்வதி அம்மாளுக்கு. எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே. விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இல்ல அங்க மேல வந்துங்க தோழர்களே, தயவு செய்து இந்த மேடைக்கு இருக்கிற இடைவெளி விட்டுட்டு எல்லாரும் தயவு செய்து அருள் கொண்டு உட்காருங்க ப்ளீஸ். மேடையில் இருக்கிற எல்லாரும் தயவு செய்து கீழே இறங்கிடுங்க. தோழர்களே, தயவு செய்து இந்த கேப்பை விட்டுருங்க. அப்படியே மேடம் தோழர்கள் தயவு செய்து இறங்கிடுங்க. மேடையில் இருக்க தோழர்கள் இங்க எதிரில் யாரும் நிக்காம முன்னாடி உட்கார்ந்து இருக்க முதல் வரிசை உட்கார்ந்து இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணாம தயவு செய்து எல்லாரும் பின்னாடி போயிடுங்க ப்ளீஸ். பொழுது எழுச்சி தமிழர் அவர்கள் எழுச்சி தமிழரை நமக்கு ஈகம் தந்த நம்முடைய ஐயா தொல்காப்பியர் அவர்களுக்கும் கடந்த 15ஆம் தேதி சமூக விரோத சக்திகளால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் சமத்துவ நாயகர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் இப்பொழுது எழுச்சி தமிழர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்த இருக்கிறார்கள். இங்க இருக்கிற குழு தயவு செய்து நீங்க போய் பின்னாடி உட்காருங்க. கோச்சுக்காம போங்க. கொஞ்சம் வைடா நிலங்கண்ணா. தோழர்களே, அழைக்கப்படும் நபர் மட்டும் மேல வந்த போதும். மாவட்ட செயலாளர் முன்னா இடம் கொடுக்குறாங்க நிக்கிறாங்க பாரு. மாவட்ட செயலாளர் சொல்லுங்க முன்ன இடம் ஆணில மாட்டு அப்படியே மாட்டுறது மாட்டி விடணும். மைக்கு
தோழர்களே, தயவுசெய்து இப்பொழுது எழுச்சி தமிழர் தலைமையில் நம்முடைய தலைவரை ஈகம் செய்த ஐயா தொல்காப்பியர் அவர்களுக்கும், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும், நம்முடைய அம்மா பாரிவேம்மாள் அவர்களுக்கும் இப்பொழுது அகவணக்கம் செலுத்த இருக்கிறோம். அனைவரும் தயவு செய்து எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் பின்னாடி போயிடுங்க. தயவு செய்து நீங்க யாரும் நிற்கக்கூடாது. தலைவர் தோழர்களே, ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, கர்ம வீரர் காமராசருக்கு, கர்ம வீரர் காமராசருக்கு, எங்கள் ஐயா தொல்காப்பியருக்கு, எங்கள் ஐயா தொல்காப்பியருக்கு, சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங்கிற்கு, சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங்கிற்கு, எங்கள் அண்ணன் பாலசிங்கத்தின், எங்கள் அண்ணன் பாலசிங்கத்தின் அன்பு தாயார், அன்பு தாயார், அன்பு தாயார், அன்பு தாயார் அம்மா பார்வதி அம்மாளுக்கு, அம்மா பார்வதி அம்மாளுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். மறக்க மாட்டோம், 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 மறக்க மாட்டோம். உங்களின் சமூக பணியை, உங்களின் சமூக பணியை, உங்களின் சமூக பணியை, உங்களின் சமூக பணியை மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தோழர்களே, இந்த அரங்கத்தை வெளியிருக்கலாம், தயவுசெய்து உட்காருங்க. இந்த முன்னாடி இருக்கிற கூட்டம் நின்னீங்கன்னா இந்த நிகழ்வு கட்டுறோம். இயற்கை நமக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை விரைவா முடிக்கணும். அருள் கூர்ந்த தோழர்கள் அந்த சைடுல இருக்கிறதோட கூட்டத்துக்கு உள்ள வாங்க ப்ளீஸ். ஆற்றுகிற லட்சக்கணக்கான தமிழ் உறவுகளின் தலைநிமிர்வு மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு முன்னதாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களே, தன்னுடைய தாயை இழந்த நிலையில நம்மோடு சேர்ந்து ஆறுதலை பகிர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தின் மூத்த அண்ணனாக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பாலசிங்கம் அவர்களே, தெலுங்கானாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் வருகின்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் மாநில செயலாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, எனக்கு எதிரே திரண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரோடு சேர்ந்த நானும் அன்பு அன்னை பார்வதி அவர்களுக்கு
செம்மாந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். அன்பிற்கினிய அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் தன்னை முழுவதுமாக இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு தமிழக களத்தில் மாத்திரமல்லாமல் இன்று தென்னிந்திய அளவில் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இந்த இயக்கம் படர்வதற்கு மலர்வதற்கு களமாடி கொண்டிருக்கிற ஆகச் சிறந்த ஆளுமை அண்ணன் பாலசிங்கம் அவர்கள். அத்தகைய அன்பிற்கினிய சகோதரருடைய இல்ல நிகழ்ச்சியில அவரோடு சேர்ந்து கண்ணீரை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த குடும்ப கடப்பாட்டை நானும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அன்னை பார்வதி அவர்களுக்கு வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை, நீதியை விரும்புகிற ஆளுமை, கருணையை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆளுமை, சமத்துவத்தை விரும்புகிற அண்ணன் பாலசிங்கம் போன்ற ஆளுமையை இன்று உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவது தாயாக எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் நம்மை வார்த்தெடுத்திருக்கிறார். முதல் தாயாக அண்ணன் பாலசிங்கம் அவர்களை இந்த உலகத்திற்கு தந்த அன்னை பார்வதி அவர்கள் உண்மையிலேயே அத்தகைய குணநலன்களோடு நம்மை வளர்த்திருக்கிறார். அவரது இந்த தருணத்தில நன்றியோடு நினைவு கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை அவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். பௌத்தம் சார்ந்த சிந்தனை ஓட்டங்களில் மிக வலிமையானவர் அண்ணன் பாலசிங்கம். ஆகவே அந்த அடிப்படையில வாழ்வாங்கு வாழ்ந்த தாயே போற்றி, வானுரை தெய்வமாய் ஆராய் போற்றி, பிறவி பெருங்கடல் கடந்தாய் போற்றி, எம் பிழைகளை பொறுப்பாய் அன்னையே போற்றி, நிலம் போல எம்மை சுமந்தாய் போற்றி, நெஞ்சிலே எம்மை தாங்கினாய் போற்றி, நிலையாமை ஒன்றே நிலையானதென்று உன் நினைவை போற்றுவோம் அன்னையே போற்றி என அகவணக்கத்தை பதிவு செய்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் வீர வணக்கத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். படத்துக்கு அந்த ஒட்டி இரண்டு உரை ஆற்றியிருக்கின்ற நமது தலைமையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு மாபெரும் பாதுகாப்பாக இருக்கின்ற எங்களுடைய பாதத்திற்குரிய ஐயா, இந்திய நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி பதம் பார்க்காமல் அவர்கள் உரிமைக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரே தலைவர் பாசத்திற்குரிய ஐயா டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களை நிகழ்வில் எனக்கு முன்பாக இரமலூரை ஆற்றிய மரியாதைக்குரிய பொதுச் செயலர் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் சின்னரசன் அவர்கள், எங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய செயலாளர் பாசத்திற்குரிய ஐயா அவர்களை நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆந்திர மாநிலம் இதை போன்று கர்நாடகாவில் வருகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். பாசத்திற்குரிய தம்பி பாலசிங்கம் அவர்கள் பிறப்பிலே ஒரு அம்பேத்கர் சார். அவர் யாருமே அவருக்கு அம்பேத்கர் அவருடைய போதனை யாரும் சொல்லலை. அவர் பிறப்பால் அம்பேத்கரிஸ்ட், பிறப்பால் புத்திசார். கடந்த 1980 நாங்கள் ஒன்றாக இணைந்தோம். இங்கே இருக்கின்ற அத்தனை கிராமங்களிலும் நீலக்குடியை ஏற்றி மக்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் நாங்கள் என்னோடு களமாடிய அன்பு தம்பி பாலசிங்கம் அவர்கள். அன்றிலிருந்து இன்று வரை என்னோடு களமாடிய அன்பு தம்பி. அதை போலவே அவருடன் பிறந்த 2 தம்பிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்து தங்களை சிறுத்தைகளாக இருந்து அமைப்பை உருவாக்கி வளர்த்துக்கொண்டு வருகிறார்கள். அருமை அன்னை பார்வதி அம்மா அவர்கள் மறைந்தது மிகப்பெரிய இழப்பு. அன்னை அவர்கள் சிறப்பாக இந்த 3 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகளாக மட்டுமில்லாமல் நாடு போற்றும் நம் தலைவருக்கு துணையாக இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு களப்போராளியாக வளர்த்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1942 வைஸ்ராய் குழுவில் சேர்ந்த போது அவருக்கு துணையாக இருப்பதற்காக ராட்டு என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்தவர்கள் அவருக்கு நியமித்தார்கள்.
கடைசி வரையில் 1956 இறக்கின்ற வரையில கூட இருந்து அவருக்கு ஒத்துழைத்து ராட்டுவை தான் எனக்கு நினைப்பு வருகிறது. அதை போலவே அன்பு தம்பி பாலசிங்கம் அவர்கள் புரட்சியாளரை போல வாழ்ந்து வருகின்ற நம் தலைவருக்கு ராட்டுவை போல இருந்து கடமையாற்ற வருகின்றார். அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் மறைந்த அன்னைக்கும் அன்னையை இழந்து வாடுகின்ற அந்த தம்பிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அன்னைக்கு வீர வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நமது அன்னை பார்வதி அம்மாள் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுக்கு இங்கே பல நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இதற்காக ஊர்வடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப தலைவர் எழுச்சி தமிழர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த மாநிலத்திற்காகவும் இன்றைக்கு போராடி வருகிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழியை மட்டுமல்ல, இந்தியாவின் கொள்கை சார்ந்த அரசியல் திசை வழியை காட்டக்கூடிய மிக சிறந்த ஆளுமையான நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்விலே பங்கு பெற்று நினைவேந்தல் உரையாற்றிய அருமை அண்ணன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்விலே சொந்த நிகழ்வாய் கருதி பல காலமாக பல ஆண்டுகளாக தோழமையோடு பழகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கக்கூடிய கட்சியுடைய முதன்மை செயலாளர் அருணை பாமரசு அவர்களே, அண்ணன் நீலவானத்தின் நிலவன் அவர்களே, பாவலன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கர்நாடக மாநிலத்திலிருந்தும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் தெலுங்கானா மாநிலத்திலிருந்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், தெலுங்கானாவுடைய தலைவர் டாக்டர் திலக்கர சீனிவாஸ் அவர்களே, வர்க்கிங் பிரசிடென்ட் அச்ச தேவேந்திரா அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, ஆந்திரா மாநிலத்தினுடைய தலைவர் வித்யாசாகர் அவர்களே, பொதுச் செயலாளர் PTM சிவபிரசாத் அவர்களே, கர்நாடக மாநிலத்தினுடைய செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, வேணு அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக இங்கே ஒருங்கிணைத்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தம்பி நீலமேகம் அவர்களே, தம்பி தளபதி சுந்தர் அவர்களே, அருண் கௌதம் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களே, ரஹ்மான் அவர்களே, வழக்கறிஞருடைய மாநில செயலாளர் அண்ணன் பார்வேந்தன் அவர்களே, மாலின் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாலின் அவர்களே, இன்னும் கட்சியிலிருந்து பல பொறுப்புகளிலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, இந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி சதாசிவம் அவர்களே, பெண்ணாலூர்பேட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு 15 நாட்களாக நான் என்னுடைய அன்னையை இழந்து வாடுகிற இந்த நிலையில் தலைவர்களோடு பேசுகிற பொழுது நான் அவரிடத்தில் பேசுகிற நேரத்தில் நான் ஆறுதலை பெற்றிருக்கிறேன். கட்சி விஷயமாக இருந்தாலும் அவரிடத்தில் பேசுகிற பொழுது நான் ஒரு அமைதியை பெற்றிருக்கிறேன். தலைவரோடு அவர் எந்த திசையில் பயணிக்கிறாரோ அதே திசையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனநிலையில் தான் எப்பொழுதும் நாங்கள் இருப்போம்.
தலைமையில் இருப்பவர்கள் அனைவரும் இருப்போம். இந்த 15 நாட்களில் என்னுடைய தாயை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த கிராமத்திலே கடினமான வேலைகளை செய்திருக்கிறார். கழனிகளிலே அவர் பாடாற்றி இருக்கிறார். நான் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற போது, திருவள்ளூரிலே நான் படிக்கிற போது, என்னுடைய தாயார் கழனியிலே அறுவடைக்கு சென்று அந்த நெல்லை அறுத்து வந்து அதை வேக வேகமாக காய வைத்து அதை உடனடியாக அது அரிசி ஆகாது, ஆனால் அதை சூடேற்றி அதை அரிசியாக்கி அந்த அரிசியை சமைத்து திருவள்ளூரிலே படிக்கிற எனக்கு இங்கிருந்து சாப்பாட்டை என்னுடைய தந்தையும் தாயும் அனுப்புவார்கள். அப்படி அந்த கழனியிலே அவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு. காலையிலே போனால் மாலை வரை அவருடைய முதுகு சூரியனை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு கடினமாக உழைப்பவர். எங்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்தவர். என்னுடைய தம்பிகள் பால சண்முகம், பால ரவி, இவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஆனால் கடைசி காலத்திலே அவர் இன்னும் வாழ வேண்டியவர்தான். தலைவரை நான் பார்க்கிற போது தலைவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக பெற்றோரை எப்படி பேணி பாதுகாப்பது என்பது, அதற்கான ஒரு இலக்கணம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். ஒரு தாயை, தந்தையை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும். தலைவர் அவர்கள் 24 மணி நேரமும் மக்களோடு இருப்பவர். ஆனால் கிடைக்கிற ஒரு சில மணித்துளிகளில் தன்னுடைய தாயையும் தந்தையும் அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நாங்கள் அருகிலிருந்து பார்க்கிறோம். அவருடைய அன்னையாக இருந்தாலும் சிற்றன்னையாக இருந்தாலும் அவர் போய் பணிவிடை செய்கிற அந்த பாங்கை பார்க்கிற போது அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் கூட அதை செய்ய முடியாது. ஆனால் தலைவர் அவர்கள் அதை செய்கிற போது தாய்க்கும் சிற்றன்னைக்கும் செய்த அந்த தந்தைக்கும் செய்த அந்த சேவையை பார்க்கிற போது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அங்கே வருவார்கள். அப்படி அதற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் தான் பெற்றோர்கள் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும். ஒரு கட்சியுடைய தலைவராக கட்சியுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்து மக்களை அரசியல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திலே கூட எப்படி பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பேணி பாதுகாக்க வேண்டும், எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், கடைசி காலத்திலே அவர்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை தலைவரிடத்திலே கற்றுக்கொண்டோம். ஆனால் என்னுடைய தாய்க்கு நான் அதிகமாக சேவை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தது. கடைசி காலகட்டத்திலே சில நாட்கள் அவரோடு நான் இருப்பதற்கான வாய்ப்பை பெற்றேன். அவர் இங்கே இந்த கிராமத்திலே இருப்பார், நகரத்திற்கு வரமாட்டார். இந்த கிராமத்திலே சிறிய அரசு அளித்த அந்த வீட்டிலே தான் இருப்பார். அவர் நீங்கள் எப்படியாவது இங்கே ஒரு வீட்டை கட்டுங்கள் என்று தொடர்ந்து சொல்லுவார். அவருக்காக அரசாங்கம் இப்பொழுது ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டை நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். கட்டி முடித்து அவரை அங்கே உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடைசி ஆசை. அவருக்கும் அதுதான் கடைசி ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அதை கட்டி முடிப்பதற்குள்ளாகவே அவர் மறைந்து விட்டார் என்பது மிகுந்த வலியை தருகிறது. ஆகவே பார்வதி அம்மாள் அவர்களும் என்னுடைய தந்தை அவர்கள் இந்த கிராமத்திலே அனைவரும் நிலம் வாங்குகிற போது
பக்கத்திலே இருப்பவர்கள் எல்லாம் நிலத்தை வாங்குகிற போது என்னுடைய தந்தை அவர்கள் நிலத்தை விற்றார். எதற்காக என்று சொன்னால் நாங்கள் படிப்பதற்காக. அப்போது அவர் சொன்ன அந்த ஒரு சொல்தான், தலைவருடைய தந்தை எப்படி தலைவருக்கு அரசியலை சொல்லி தந்தாரோ அப்படி என்னுடைய தந்தை அப்பொழுதே புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் எனக்கு சொல்லுவார். அவர் அந்த நிலத்தை விற்கிற போது சொன்ன அந்த செய்தி என் வாழ்நாளில் மறக்க முடியாத செய்தி. நான் இன்று நிலத்தை விற்கிறேன், சொத்து இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் சொத்தை சம்பாதித்து வைக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். உமக்கான சொத்து படிப்பு மட்டும்தான் நாயனா. அந்த படிப்பை நீ படி, சொத்து தானாக வரும் என்று சொன்னார். இந்த கிராமத்திலே முதலாக பட்டதாரியாக கூடிய அந்த வாய்ப்பை அவர்தான் எங்களுக்கு வழங்கினார். இந்த கிராமத்திலே முதல் பட்டதாரியாக கூடிய அந்த வாய்ப்பு அவருடைய முயற்சியால் தான், அவருடைய அறிவுரையால் தான் அந்த வாய்ப்பை பெற்றேன். அந்த நிலையில்தான் இந்த கிராமத்திலே 1983 டாக்டர் அம்பேத்கர் இரவு பள்ளி என்கிற அந்த பள்ளியை தொடங்கிய பிறகுதான் என்னுடைய பொது வாழ்க்கை தொடங்கியது. 1988 அந்த நீலவான திலகவன் அவர்களோடு இந்த பகுதியில் ஏறத்தாழ 100 கிராமங்களில் அம்பேத்கர் மக்கள் நற்பணி மன்றம் என்கிற அந்த இயக்கத்தை கட்டியமைத்து ஒரே நாளில் 100 கிராமங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பெற்றோம். இது எல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் எமக்கு தந்த அறிவுரை. எனக்கு வாய்ப்பிருக்கக்கூடிய மனைவி அவர்களும் எனக்காக எதை இழக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்காக அவர் தயாராக இருப்பார். நான் வங்கியிலே இருந்து குஜராத்திலே பணியாற்றி சீனியர் மேனேஜராக இருந்த போது தலைவர் அவர்கள் என்னை மாவட்ட செயலாளராக அறிவித்தார். அறிவித்த உடன் நான் இங்கு வந்துவிட்டேன். வந்ததிலிருந்து மறுபடியும் நான் வங்கிக்கு செல்லவில்லை. அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், தலைவர் அறிவித்து விட்டார், என்ன செய்வது? வங்கிக்கு மறுபடியும் வேலைக்கு செல்வதா அல்லது தலைவர் அளித்த அந்த உத்தரவை நிறைவேற்றுவதா என்று கேட்டேன். அவர் வரக்கூடிய பொருளாதார சிக்கலை பற்றி எல்லாம், குடும்பத்திலே 3 பெண்கள் இருக்கிறார்கள், அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். தலைவர் அறிவித்திருக்கிறார், அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதற்கு அடிப்படை காரணம், என்னுடைய தந்தையும் தாயும் அப்படி என்னை சமூக பணிக்கு அர்ப்பணித்ததை அவர் பார்த்ததனுடைய காரணமாகத்தான் என்னை அதற்கு அனுமதித்தார். ஆகவே என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய அன்னை எமக்கு அளித்த இந்த வாழ்க்கையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அம்மா, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் 3 பேர் இன்னும் மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தலைவரை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவார்கள் என்கிற உறுதியை உமக்கு தந்து இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். சிலர் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள், சிலர் அழைக்காமலே மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள், பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நினைவேந்தல் உரையாற்றிருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே செலுத்தி, இந்த நிகழ்வுக்கு மிக்க உறுதுணையாக இருந்த தோழர்கள் பலர் இருக்கிறார்கள். தம்பி ஏகாம்பரம், பஞ்சா, சுகுமார், ரமேஷ், இந்த கிராமத்தைச் சேர்ந்த சரவணன், இன்னும் பலர், பிடிஓ ரவி, இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்வுக்காக வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வில் நம்மோடு இணைந்து வீர வணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின்
சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் டி.ஜே. கோவிந்தராஜன் அவர்களே, நம்மிடையே வீரவணக்க உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, நமது அரசியல் குழுவின் மாநில செயலாளர் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று அன்னை பார்வதி அம்மாளுக்கு வீர வணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கிற கட்சியின் முன்னோடிகள் ஏசி பாவரசு அவர்களே, பார்வேந்தன் அவர்களே, ரஜினிகாந்த் அவர்களே, ஆந்திர மாநில செயலாளர் வித்யாசாகர் அவர்களே, தெலுங்கானா மாநில செயலாளர் டாக்டர் சிலுக்கரா ஸ்ரீனிவாஸ் அவர்களே, கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற வேணு அவர்களே, கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்களே, வழக்குரைஞர் நெடுஞ்செழியன் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, மாவட்ட செயலாளர் நீலமேகம் அவர்களே, மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் அவர்களே, மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் சித்தார்த்தன் அவர்களே, வழக்குரைஞர் பார்வேந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர் ஆவடி ஆதவன் அவர்களே, மற்றும் தம்பி மாலின் அவர்களே, மேனகாதேவி கோமகன், மதி ஆதவன், கேது என்கிற தென்னவன், தீவா எழிலரசு ஆகிய தோழர்களே, தில்லிவாக்கம் அப்புன் அவர்களே, பேரறிவாளன் அவர்களே, செல்வ புஷ்பலதா அவர்களே, இளையநிலா அவர்களே, ஏகாம்பரம் அவர்களே, கணியன் பஞ்சா அவர்களே, சதாசிவம் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, அன்னையை இழந்து வாடுகிற நமது கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, அவருடைய உடன்பிறப்புகள் உள்ளிட்ட அவரது குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை பெய்து கொண்டிருக்கிறது. பெருமழை வருவதற்கு முன்பு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரையும் பேச அனுமதிக்க இயலவில்லை. அனைவரின் சார்பாகவும் இந்த நிகழ்விலே இரங்கல் உரையை ஒரு சிலர் ஆற்ற வேண்டிய நிலை. எனவே தோழர்கள் பொறுத்தருள வேண்டும். அன்னை பார்வதி அம்மாள் அவர்கள் உடல் நலிவுற்றிருக்கிறார் என்று அவ்வப்போது பாலசிங்கம் அவர்கள் சொல்லுவார். அம்மாவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வேளச்சேரியில் இருந்து புறப்பட்டு செல்வார். பிறகு நலமாக இருக்கிறார், ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற போது ஆறுதலாக இருக்கும். உண்மையிலே
அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையே அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னபோது சற்று அதிர்ச்சியாக இருந்தது. சென்னையிலே கொண்டு வந்து காட்டலாமே என்று கேட்டேன். திருவள்ளூரிலேயே நன்றாக கவனிக்கிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். ஆனால் திருமண அம்மா காலமாகிவிட்டார் என்ற தகவலை பாலசிங்கம் சொன்னபோது மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. அவர் அதில் நிலை குலைந்து போயிருந்தார். அவருக்கு ஆறுதல் சொன்னோம் என்றாலும் இந்த ஆறுதல் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சூழலில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தகவலும் வந்தது. பாலசிங்கம் ஆம்ஸ்ட்ராங் மீது மிகுந்த பற்றுதலை கொண்டவர். ஆனால் தாய் காலமாகிவிட்டார் என்கிற நிலையிலே பொறுப்பாக இருந்து அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. அந்த சூழலில் தான் 6ஆம் தேதி நான் சென்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து, மனைவியை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நான் ராமலிங்கபுரத்துக்கு வந்து சேர்ந்தேன். அன்னை பார்வதி அவர்களின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்படுகிற வரையில் நாம் அனைவரும் இங்கே இருந்து அவரை நல்லடக்கம் செய்தோம். பாலசிங்கம் அவர்கள் உரையாற்றுகிற போது அவருடைய தாயாருக்கு உடனிருந்து பணிவிடை செய்ய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று சொன்னார். பொது வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடிய அனைவருக்குமான நெருக்கடி இது, ஒவ்வொருவருக்குமான நெருக்கடி தான் இது. பெற்றோர் முதுமையடைகிற போது அவர்களுக்கு உடனிருந்து பணிவிடை செய்ய வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. இயற்கை அப்படித்தான் மனித குலத்தை படைத்திருக்கிறது. பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்வடையக்கூடிய பெற்றோர் உடல் தளர்ந்து நடக்க இயலாத நிலையிலே முடங்கி செயலிழந்து கிடக்கிற போது அவருக்கு தாயோ தந்தையோ பெற்றோருக்கு யார் துணை என்கிற கேள்வி இயல்பாக எழும். நாம் குழந்தையாக இருக்கிற போது அவர்கள் நமக்கு என்னென்ன பணிவிடைகளை செய்தார்களோ அதையெல்லாம் நம்முடைய தாயும் தந்தையும் முதுமையடைகிற போது அதை திருப்பி செய்வதுதான் நன்றி கடன். பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்றி கடன். தாயையும் தந்தையையும் மாளிகை கட்டி அதை அமர வைப்பது என்பதை விட அவர்களுக்கு நல்ல ஆடைகளை எடுத்து தருவது, நல்ல உணவை தருவது,
நகைகளை எடுத்து தாயின் கழுத்திலே பூட்டி அழகு பார்ப்பது என்பதல்ல. ஊர் ஊராய் அழைத்து சென்று அவர்களை மகிழ்விப்பது என்பது கூட அல்ல. அதையெல்லாம் அவர்கள் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் நடை தளர்ந்த பிறகு அவர்கள் செயல் முடங்குகிற போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எழுந்து நடக்க முடியாது. தனக்கான தேவையை தானே செய்து கொள்ள முடியாது. இயற்கை கடன்களை நிறைவேற்ற முடியாது. தாகம் எடுக்கிற போது தண்ணீர் அருந்துவதற்கு கூட இயலாத நிலை. மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிடுவதற்கு முடியாத ஒரு சூழல். இப்படி பெற்றோர் முடங்குகிற போது, பெற்றோர் என்றால் நாமும் தான் அதில் அடக்கம். நாமும் ஒரு நாள் முதுமை அடைகிற போது அதே நிலையை அடைவோம். ஆகவே பிறக்கிற ஒவ்வொருவரும் அந்த முதுமையை அடைகிற போது, செயலை இழக்கிற போது, ஒரு மூலையிலே முடங்குகிற போது அவர்கள் குழந்தை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களை பேணுவது அந்த நேரத்தில் தான் இன்றியமையாத தேவையாக இயற்கை கட்டளையிட்டு இருக்கிறது. அதுதான் மனிதகுல வாழ்க்கையில் முக்கியமான பகுதி. நீ எவ்வளவு பெரிய படித்து ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவனாக இருந்தாலும், எத்தனை சாதனைகளை படைத்தவனாக இருந்தாலும், வரலாறு உன்னை போற்றினாலும் பாராட்டினாலும், உன் பெற்றோருக்கு நீ கடைசி காலத்திலே செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யவில்லை என்று சொன்னால் உன்னுடைய அறிவும் ஆற்றலும் வீண் என்றுதான் நாம் சொல்ல முடியும். அது பயனில்லாதது என்றுதான் சொல்ல முடியும். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித குலத்தின் வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான பகுதி இது. குடும்பம் என்கிற அமைப்பு நமக்கு இட்டிருக்கிற கட்டளை இது. குடும்பம் என்பது காலம் காலமாக நமக்கு உணர்த்துகிற பாடம் இது. வயது முதிர்ந்ததும் பெற்றோரை இகழக்கூடாது. முதுமையை கண்டு நகைக்க கூடாது. அலட்சியப்படுத்தக்கூடாது. உதாசீனப்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான். அப்படியே கிடந்தவர்கள் சாகட்டும், சாகிற வயது தானே என்று எண்ணக்கூடாது. பிறந்துவிட்ட நாம் எப்போதாவது ஒரு நாள் இறக்கப் போகிறோம். அந்த இறப்பை எப்படி, யார், எப்போது தீர்மானிப்பது? அதுதான் கேள்வி மனித வாழ்க்கையிலே. நீயும் பிறந்து விட்டாய், நானும் பிறந்து விட்டேன். ஆனால் என்னுடைய இறப்பை அல்லது உன்னுடைய இறப்பை யார் தீர்மானிப்பது, எப்போது தீர்மானிப்பது, எப்படி தீர்மானிப்பது என்கிற கேள்வி மனித வாழ்க்கையில் முக்கியமான கேள்வி. பொருளாதாரம் இருந்தும், அனைத்து வசதிகள் இருந்தும், அதிகாரம் இருந்தும் அவற்றை எல்லாம் முதுமையிலே நுகர முடியாது. இளமை இருக்கிறவரைதான் ஆட்டம். இளமையில் ஒரு கௌரவம் அல்லது வரட்டு கௌரவம். இளமையில் ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு அகந்தை. நாடி தளர்கிற போது, நடை தளர்கிற போது, செயல் முடங்குகிற போது நாம் அவற்றை எல்லாம் திருப்பி அசை போட்டு பார்த்தால் எவ்வளவு முட்டாள்தனமாக வாழ்ந்திருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும். எவ்வளவு முதிர்ச்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும்.
எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த மனிதகுல வாழ்க்கையில் நாம் பிறருக்கு உதவுகிறோம், பண உதவி செய்கிறோம், பொருளுதவி செய்கிறோம் என்கிற அந்த கடமைகளை எல்லாம் விட பொது தொண்டு ஆற்றுகிறோம் என்கிற கடமைகளை எல்லாம் விட பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம் என்பது ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனின் பிறவிக்கும் உண்மையான பொருள் அமைகிறது, அர்த்தம் அமைகிறது. எனக்கு வந்த குற்ற உணர்வு உண்டு. பெற்றோர் பட்டினியில் கிடந்து வாடிய காலத்தில் அவர்களை திரும்பி பார்ப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. சில நிமிடங்கள் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. தொடக்க காலத்திலிருந்தும் இன்றைய நாள் வரையிலும் அவர்களை பார்க்கலாம் என்று போனால் அங்கே எனக்கு முன்னால் 200 பேர் கூடிவிடுகிறார்கள். வீடு முழுக்க மக்களாக இருக்கிறார்கள். என்னுடைய சிற்றன்னை உடல்நலிவால் முடங்கி கிடக்கிறார். ஊருக்கு போனேன், அவரை பார்க்கவே முடியவில்லை. என்னை சுற்றி 200 பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் போனால் பந்து உருளுவது போல் உருண்டு கொண்டே வருகிறார்கள். எங்கே நகர்ந்தாலும் இந்த 200 பேரும் சேர்ந்து உருளுகிறார்கள். இடது பக்கம் திரும்பினாலும் 200 பேர், வலது பக்கம் திரும்பினாலும் இந்த 200 பேர், வீட்டுக்குள்ளே போனாலும் இந்த 200 பேர், மறுபடியும் வெளியே வந்தாலும் இந்த 200 பேர் என்னை சுற்றி ஒரு பந்து உருளுவது போல் உருண்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்க முடியவில்லை. அதை காரணம் காட்டி இது சரி என்று நான் சொல்ல வரவில்லை. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், எத்தனை பணிகள் இருந்தாலும் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்கள் உள்ளம் படும் பாடு, அவர்கள் தனிமையில் உணர்கிற அந்த மன அழுத்தம் மிக மிக கொடியது. உலகில் மிக மோசமான கொடுமை எது என்று என்னை கேட்டால் முதுமை என்றுதான் நான் சொல்வேன். பிறர் நம் மீது நடத்துகிற தாக்குதலை விட, வறுமையால் ஏற்படுகிற கொடுமையை விட, முதுமையால் நாம் சந்திக்கிற அந்த அவலம் இருக்கிறதே, அந்த தனிமை இருக்கிறதே, அதுதான் நாம் சந்திக்கிற கொடுமைகளிலேயே கொடிய கொடுமை. அந்த குற்ற உணர்வில் தான் பாலசிங்கம் அவர்கள் என் தாய்க்கு என்னால் பணிவிடை செய்ய இயலவில்லை என்ற வருத்தத்தை இங்கே பதிவு செய்தார். எனக்கு கிடைக்கிற சில நிமிடங்களில் நான் அம்மாவிடத்திலே காட்டுகிற அந்த பதிவு என்பது என்னை நான் ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பதிவு, அவ்வளவுதான். பலமுறை நீ என்னை இங்கு அழைத்து வந்து அமர வைத்திருக்கிறாய், ஆனால் காலில் வெந்நீர் ஊற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இங்கே வந்து தங்கிய பிறகு நீ 10 நாளைக்கு ஒரு முறைதானே வந்து என்னை பார்க்கிறாய். எதற்கு என்னை இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறாய் என்று என் மீது என் தாய் கடிந்து கொள்வதுண்டு. இன்றைக்கு கூட 3 நாட்கள் ஆகுது. இன்றைக்கு பார்ப்பதாக சொல்லி இருந்து போக முடியவில்லை. அங்கே போனால் இங்கே வருவதற்கு இன்னும் காலதாமதம் ஏற்பட்டுவிடும் என்று வீட்டுக்கே போகாமல் அலுவலகத்தில் இருந்தே ஏறத்தாழ 3 மணி நேரம் கும்பலில் இருந்தேன். அவரிடமிருந்து என்னால் பிரிந்து அவர்களை உதறிவிட்டு என்னால் வர முடியவில்லை. 11:45 அந்த இடத்து 11:30 மணிக்கு போனோம். 3:30 மணிக்கு தான் 4 மணி நேரம். ஒரு நொடி கூட என்னால் தனிமையில் இருக்க முடியவில்லை. அவ்வளவு கும்பல். அவரை பார்க்க முடியவில்லை. அம்மாவே தொலைபேசியில் அழைத்து எப்போது வருவாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் 8 மணிக்கு திரும்பி விடுவேன் என்று சொன்னேன். முடியாது, நள்ளிரவை தாண்டிவிடும், இன்று இரவும் பார்க்க முடியாது, நாளை காலை விமானம், நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும். இப்படி நாம் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவதால் பெற்றோரை கவனிக்க முடியாமல் போகும். அதை நாம் நியாயப்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எப்போது நம்முடைய தாயோ தந்தையோ
செயல்பட முடியாத அளவுக்கு முடங்குகிறார்களோ அப்போது நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். 4 பிள்ளைகள் என்றால் 4 பிள்ளைகளும் மாறி மாறி அவர்களை பேணி பராமரிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல. இன்றைக்கு பல பேர் பெற்றோரை முதியோர் இல்லத்திலே போட்டுவிட்டு அவர் ஊர் சுற்றுகிறார்கள், உலகம் சுற்றுகிறார்கள். பணம் இருக்கிறது, மாதத்திற்கு 1 லட்சம் கூட நான் செலவு செய்ய தயார். முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்திலே தள்ளுவது நியாயப்படுத்தப்படுகிறது. தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முதுமையிலே அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்றால், பெற்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் தங்களோடு அணுக்கமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். உண்ணுவதோ வேறு பொருளை நுகர்வதோ அவருடைய எதிர்பார்ப்பு அல்ல. சாப்பிட முடியாது, சாப்பிட விரும்பினாலும் சாப்பிட முடியாது. அவர்களுக்கு ஆறுதல் உறவினர்கள் உடன் இருக்க வேண்டும் என்பதுதான். அதை தவிர வேறு எதுவும் முதுமையிலே தேடாது. இது நம் ஒவ்வொருவருக்கும் நாம் சந்திக்க போகிற சவால். இது இன்றைக்கு பெற்றோரை கவனிக்காதவர்கள் பிள்ளைகளுக்கு அதை பாடமாக சொல்லுகிறார்கள். என்னவென்றால், அவனுக்கு தெரியும் அப்பாவே அம்மாவை கவனிக்கல அப்படின்னு நாளைக்கு அவன் பெற்ற அப்பாவையும் அப்படிதான் நடத்துவான். அது ஒரு பாடம். அவர்கள் தாத்தா பாட்டி இருந்த போது அப்பாவோ அம்மாவோ பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆகவே தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் அப்படி முதுமை அடைகிற போது நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்பாவே அப்படித்தானே இருந்தார் என்று நாம் அவர்களுக்கு படிப்பினையை தருவது போல் அது அமைந்து விடுகிறது. முதுமையில் அல்லதும் உயிர்களை அப்படித்தான் ஜீவன் என்றுதான் அவர்களை நாம் சொல்ல வேண்டும். வெறும் உயிரினம் தான். அந்த இடத்துல அவர்கள் நமக்கு தந்தையா இருந்தாலும் அது ஒரு உயிர், அவ்வளவுதான். தாயா இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் உயிரினம், அவ்வளவுதான். இதை நான் பல நிகழ்வுகளில் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். என்னை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இதை நான் வலியுறுத்தி வருகிறேன். நீங்கள் பெற்ற பிள்ளைகளை அவர்களை பேணி பராமரிப்பதிலும் ஒரு முனைப்பு இருக்க பொருட்படுத்த கூடாது. அதே நிலையை நாம் எட்டப் போகிறோம் என்பதை திரும்ப திரும்ப எண்ணி பார்க்க வேண்டும். அருமை தோழர்களே, பாலசிங்கம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவிப்பதற்காகவும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்றாலும், முதுமை எவ்வளவு கொடியது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியது இது போன்ற நிகழ்வுகளில் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். நேற்று ஒரு நிகழ்வுகளை குறிப்பிட்டேன். வேளச்சேரி அலுவலகத்துக்கு எதிரிலே ஒரு சாமி, முதுமை அடைந்த ஒரு தாயார் இறந்து விட்டார். அவருக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்த சென்றேன். அஞ்சலி செலுத்திவிட்டு விடைபெறுகிற நேரத்தில் ஒருவர் குலுங்கி குலுங்கி எழுதார். ஸ்டூடியிலே அமர்ந்திருந்தார். திரும்பி பார்த்தேன், யார் அவர் என்று கேட்டேன். அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர். அவரும் வயது முதிர்ந்தவர். அவர் குலுங்கி எழுதது என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. அவர் அருகே சென்று தோள்பட்டையிலே கையை வைத்து தைரியமாக இருங்கள் என்று சொன்னபோது அவர் வெடித்து எழுது கொண்டு சொன்னார், என்னை அனாதையாக்கிவிட்டு போய்விட்டார். மனைவி இறந்துவிட்டால் என்கிற துயரம் ஒரு புறம், மனைவி இல்லாத நிலையிலே இனி எனக்கு யார் துணை என்று எண்ணுகிற துயரம் கூடுதலான துயரம். இப்போதெல்லாம் பிள்ளைகள் இருந்தாலும் பேர பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் அனாதைகளைப் போலத்தான் உணர்கிறார்கள். அந்த மாண்பு சிதைந்து விடக்கூடாது. குடும்பத்தை பற்றி பல விமர்சனங்கள் நாம் வைக்கலாம். ஆனால் இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பு இந்த மாண்பை காப்பாற்றி வந்திருக்கிறது கடந்த காலங்கள். எனவே மறைந்த அன்னை பார்வதி அம்மாள் அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகிற இந்த சூழலில்
ஒவ்வொருவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், நம் குடும்பத்தில் முதுமையடைந்தவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி, நமது சமகாலத்து ஒரு போராளியாக களத்திலே நம்மோடு நின்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் பயணித்த, பௌத்தத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட அருமை தோழர், அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அந்த கொடூர நிகழ்வு, கொலை ஏற்படுத்திய தாக்கம், அந்த அதிர்ச்சி இன்னும் தனிந்த பாடில்லை. எப்படி அதை விவரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் எதுவாகவும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு உயிரை இவ்வளவு கொடூரமாக பறிப்பது என்பது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனம், மனித குலத்தின் அநாகரிகம். இதை எப்படி நாம் ஜீரணிப்பது என்றுதான் தெரியவில்லை. அருமை தோழர்களே, அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுவது, இரங்கல் சொல்லுவது என்பதை தாண்டி அவருடைய நினைவை போற்றி அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்பதை தாண்டி இது போன்ற கலாச்சாரத்தை தடுப்பது எப்படி, கூலிக்கு கொலை செய்கிற மிகவும் கேடான இந்த கலாச்சாரத்தை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம், தடுக்கப் போகிறோம். சட்டம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதித்துறை இருக்கிறது. குற்றம் இழைத்திருந்தாலும் கூட அந்த அடிப்படையில் தான் தண்டனை பெற்றுத் தர வேண்டுமே தவிர இப்படி கொடூரமாக படுகொலை செய்வது எந்த வகையிலே ஏற்புடையது என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த சூழலை சிலர் தங்களுக்கு சாதகமாக அரசியல் செய்ய பயன்படுத்துகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கேடான செயல் என்பதை எண்ணி நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். விடுதலை சிறுத்தைகளை இதை பயன்படுத்தியும் சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, சகோதரத்துவ நட்புறவு என்பது வேறு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் வேறுபாடு உண்டு, அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அவர் என் மீது கொண்டிருந்த வாஞ்சை மிகுந்த அன்புக்கும் நான் அவர் மீது கொண்டிருந்த நன்மதிப்புக்கும் இடைவெளி இல்லை, ஒருபோதும் இடைவெளி இல்லை. அதனால்தான் நான் ஓடோடி சென்று அவருடைய குடும்பத்தோடு 2 நாட்கள் நான் அந்த துக்கம் நிறைந்த இடத்திலே கிடந்தேன். அவரை நல்லடக்கம் செய்கிற வரையில் இருந்தேன். ஆங்காங்கே நமது தோழர்கள் தன்னியல்பாக அந்த படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். அவருடைய திருவுருவ படங்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு வீரவணக்கம் செலுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். உடனே அந்த படுகொலையை கண்டித்து ஆங்காங்கே தன்னியல்பாக மறியல் போராட்டங்களும் நடந்தன. மதுரையிலே நடந்தது, கிருஷ்ணகிரியிலே நடந்தது, கடலூரிலே நடந்தது. அதன் பின்னர் அடுத்தடுத்து ஆர்ப்பாட்டங்களும் நடந்தன, பல மாவட்டங்களில் நடந்தன, தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. ஆனால் நம்முடைய அரசியல் நிலைப்பாட்டோடு பொருத்தி அதையும் சில அற்பர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்று நான் நேரலையிலே பேசுகிற போது
அதுபோன்ற அவதூறுகளை பரப்புகிறவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாம் தனித்துவமாகவே உரிய வீர வணக்கத்தை செலுத்துவோம். நாமே அவருக்கு நினைவேந்தல் நிகழ்வொன்றை ஒருங்கிணைப்போம். வீரவணக்க நிகழ்வை ஒருங்கிணைப்போம். இதைத்தான் இன்றைக்கு நேரலையிலே நான் பதிவு செய்தேன். அவருடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட அந்த குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை விட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அரசியல் நிலைப்பாட்டை ஒரு காரணமாக வைத்து இதிலும் அரசியல் செய்யக்கூடிய அற்பர்களோடு நாம் ஒருபோதும் களத்தில் சேர்ந்து நிற்கக்கூடாது என்பதுதான். திமுகவை விமர்சிப்பது என்பது அவர்களுக்கான தார்மீக உரிமை, அது வேறு. ஏனால் திமுக ஆட்சியிலே இருக்கிறது, அது ஒரு அரசு. அரசு என்கிற முறையிலே, ஆட்சி செய்கிற கட்சி என்கிற முறையிலே இந்த கொடிய துயரம் நிறைந்த சூழலில் வலியால், வேதனையால், ஆற்றுப்படுத்த முடியாத துயரத்தால் அப்படி விமர்சனம் வைப்பது தவறில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளையும் விமர்சிக்கிறார்கள் என்றால் அதிலே உள்நோக்கம் இருக்கிறது. அவர் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த மதிப்பையும் களங்கப்படுத்துகிறார்கள் என்றால் அதிலே உள்நோக்கம் இருக்கிறது. ஆகவேதான் இதை நான் உங்களிடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதனுடைய வேண்டுகோள் ஒரு புரிதலுக்காக நான் முன்வைக்கிறேன். நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஒரு முறை கூட நான் இது போன்ற அம்பேத்கர் இயக்கங்களை பொதுவிலோ தனித்தோ விமர்சித்ததில்லை. என்னை விமர்சிக்கிறார்களே என்று சில நேரங்களில் வருத்தப்பட்டிருக்கிறேனே தவிர எந்த இயக்கத்தையும் நான் எனக்கு எதிரான ஒரு இயக்கமாக நான் கருதியதும் இல்லை, அப்படி விமர்சித்ததும் இல்லை. ஒரு நாள் கூட நான் அப்படி செய்தேன். தனியே 4 பேர் அமர்ந்திருக்கிற போது கூட நான் அப்படி எந்த இயக்கத்தையும் எந்த தலைமையையும் நான் குறைத்து பேசியது கிடையாது. அது என்னுடைய இயல்பு. எனக்கு தீங்கு இழைக்கிறவர்களை கூட நான் ஒருபோதும் பழித்து பேசியதில்லை அல்லது பழிவாங்க வேண்டும் என்று எண்ணியதில்லை. கட்சியில் இருந்து வெளியேறி சிலர் அப்படி செயல்பட்ட போது கூட அப்படி நான் எண்ணியதில்லை. ஒரு தகவலுக்காக இதை சொல்றேன். அருமை தோழர்களே, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலித் இயக்க தலைவர்களின் இல்லத்திற்கும் சென்று வந்த ஒரே நபர் நானாகத்தான் இருக்க முடியும். எல்லா தலைவர்களின் எல்லோருடைய இல்லத்திற்கும் வழியை சென்று பேசியிருக்கிறேன். அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். ஆனாலும் கூட தொடர்ந்து இணைந்து செயல்பட முடியாத நிலை அரசியல் நிலைப்பாடுகள் தான். அது அப்படித்தான் அமையும். எவ்வளவு மாறுபட்ட அரசியல் நிலைப்பாடுகள் எடுத்தாலும் எந்த தலித் இயக்கத்தையும் நாம் எதிராக பாவித்ததில்லை. ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூப்பனாரோடு கூட்டணி அமைத்த போது 5 தொகுதிகளை தந்தார். அந்த 5 தொகுதிகளில் 3 தொகுதிகள் புதிய தமிழகம் ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்து விட்ட தொகுதிகள். உடனே நான் மூப்பனாரிடத்திலே சொன்னேன், உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கலாம் ஐயா, அது வேறு. ஆனால் அவர் தனக்கான தொகுதி என்று முடிவெடுத்த பிறகு அந்த தொகுதியிலே எங்களுக்கு வேண்டாம், 3 தொகுதிகளை நான் திருப்பி தருகிறேன் என்று 5 தொகுதியிலே 3 தொகுதியை திருப்பி தந்து விட்டேன். சொல்ல போனால் 2 தொகுதி தென் மாவட்டங்களிலே, பிறகு அவர் வட மாவட்டங்களிலே தருவதற்கு முயற்சித்த போது 3 தொகுதிகள் போதும் என்று 3 தொகுதிகளை 4 தொகுதிகளை வட மாவட்டங்களிலே அவர் அடையாளம் காட்டினார். அதிலே 2 தொகுதிகளை குடியரசுக் கட்சிக்கு தாருங்கள் என்று அவர் இல்லாத போது சேக்கு தமிழரசன் அவர்களுக்கு 2 தொகுதிகளை தருமாறு பரிந்துரைத்தவன் நான். அவருக்கு அது நினைவிருக்கோ இல்லையோ, மூப்பனாரிடத்திலே சத்தியமூர்த்தி பவனிலே சொன்னேன், அண்ணன் நம்மோடு இருக்கிறார், எங்களுக்கு 2 போதும், பெரம்பலூரும் சிதம்பரமும் போதும், எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்குகிற இந்த 2 தொகுதிகளையும் அவருக்கு தாருங்கள் என்று சொல்லி நானே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை அழைத்து சத்தியமூர்த்தி பவனிலே உடன் இருந்து அந்த 2 தொகுதிகளையும் கையொப்பமிட வைத்தேன். இது வரலாறு. 1999 சிந்தனை செல்வன் கூட இருந்தார்.
அதன் பிறகு திமுகவோடு கூட்டணி வைத்த போது புரட்சி பாரதம் இருக்கிற ஒரு தொகுதியில விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வந்தார்கள். நான் சொன்னேன், வேண்டாம், அவர் நிற்கிற தொகுதியில் அவரே நிற்கட்டும், நான் அதிமுகவிலே அவர் நின்ற போது எங்களுக்கு அதே தொகுதியை திமுகவிலே தந்தார்கள். நான் வேண்டாம் என்று உடனே அந்த தொகுதியை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்திலே சொல்லி வேறு தொகுதியை மாற்றிக்கொண்டு, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறை. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது நமக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஆனால் திமுகவோடு நாம் கொண்டிருக்கிற அரசியல் உறவை பாழ்படுத்துவதற்காக சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிற நிலையில் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். மறைந்த மாவீரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி, அன்னை பார்வதி அம்மாளுக்கும் எனது வீர வணக்கத்தை செலுத்தி, கொட்டு மழையிலும் இவ்வளவு நேரம் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்களுக்கு எனது நன்றியை கூறி, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்கள் ஜஸ்டின் பால், பூண்டி ராஜா, எட்டியப்பன், அருண்குமார், சரவணன், உமாபதி, விமல், சுகுமார், பாக்கியராஜ், ஏகாம்பரம், பிரதீப், செந்தில் ஆகியோருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.